கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நம் நிகழ்ச்சியில் 92ஆம் பாகத்தை உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. கர்த்தர் மிக அருமையான வார்த்தை கொடுத்துக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், அதாவது பார்த்தீங்கன்னா உங்க சொந்த புத்தியை நீங்க யூஸ் பண்ணாதீங்க, கடவுளுடைய ஆலோசனை கேளுங்கன்னு சொல்றாரு. அதுவே பார்த்தீங்கன்னா, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அப்படின்னா முழு மனசோட, அதாவது முழு இருதயத்தோட முழு மனசோட கர்த்தரில் நம்பிக்கையாயிரும். அப்படின்னா கர்த்தர் மேல நீங்க முழுசா நம்பிக்கை வைங்க. சரி, கர்த்தட்டே ஒரு வார்த்தை கேட்கலாம இல்லை, கர்த்தட்ட மட்டும்தான் கேட்கணும் நீங்க. ஏன்னா அப்பதான் உங்களுடைய எல்லா தொழில் எதுனாலும் சரி, எதுனாலும் சரி ஜெயமாகும். அடுத்த நீங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கலாம், நீங்க சொந்தக்காரங்க இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா இருக்கலாம், எவ்வளோ பெரிய சொந்த நெருங்கிய நண்பர்கள் உறவினர் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வேலையை சாப்பிட்டாலும் சரி, கர்த்தத்தை நீங்கள் முழு மனதோட நீங்கள் உங்கள் சொந்த புத்தியில் நீங்கள் முடிவெடுக்காம கர்த்தத்தை நீங்கள் அறிக்கையை சொல்லுங்கள். நீங்கள் அதாவது ஜெபம் பண்ணி நீங்கள் ஏசப்பா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஏசப்பா இந்த வேலை செய்யலான்னு இருக்கேன், இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த காரியம் நான் செய்கிறதா வேண்டாமா, இந்த தொழில் செய்கிறதா வேண்டாமா, இல்லை இந்த வேலையை நான் செய்கிறதா வேண்டாமா, இல்லை ஒரு முக்கிய வேலைக்கு போகிறேன், ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன், இந்த கம்பெனி பெஸ்ட்டா இல்லை இன்னொரு கம்பெனி இருக்குது அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி உங்கள் சொந்த புத்தியில் நீங்கள் சாயாமல் நீங்கள் ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பாட்ட கேட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி ஏசப்பா உங்களுக்கு எது மனசில் அருள்றாரோ அதை பார்த்து நீங்கள் அந்த வேலை பார்த்து நீங்கள் போனீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு உங்களுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் நடத்தி கொடுப்பாரு. கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.